வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜரி த்ரெட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் அதில் போயிருக்கு. ஸோ 3வது கிளாஸ் ஜரி வச்சு நம்ம போடுறோம். நம்ம ஜரியில் போடுறது எல்லாமே நார்மலாக நம்ம த்ரெட்டில் போடுற ஸ்டிச் தான். ஸோ அதே தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா ஜரிக்கும் த்ரெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்லீவில் நம்ம ஸ்டார்டிங்க்கு நம்ம போடுவோம். கம்பல்சரி இது போட்ட பிறகு தான் நம்ம அடுத்தது டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாரி நம்ம செயின் ஸ்டிச் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. இதுவுமே சின்ன சின்னதாக தான் போடணும். ஜரியில் போடுறது நீடில் வந்து எப்பவுமே 13 எடுத்துங்க. இதில் வந்து சைஸஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக த்ரெட்டில் போடுற நீடில் எந்த நீடிலாக இருந்தாலுமே இதில் சைஸஸ் இருக்குது. 13 இருக்குது, 14 இருக்குது. 13ங்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், 14ங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஸோ 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டுக்கும் ஓகே, ஜரிக்கும் ஓகே, போட கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், த்ரெட்டு கட் ஆகாது. இந்த மாதிரி இடையில சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் அப்படியே ஜரியை நம்ம க்ளோஸ் ஆஃபாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று போட்டிருப்போம். இது அப்படி இல்லாமல் செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். அது பக்கம் வந்து பட்டையாக இருக்கும். நம்ம ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படியுமே ஒரு 3 இல்லைன்னா 4 செயின் ஸ்டிச் கொடுத்து பிறகு தான் டிசைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணி மடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போட்டுட்டு டிசைன்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.